பாதி 42 நேட்டிவ் ஃபுல்ல பாதி 42 மீட்டர் மிஸ். முக்கோணத்தின் வயலின் பரப்பளவு அந்த ஃபார்முலா எடுத்துக்கணும் மிஸ். எஸ் ஃபார்முலா பேஸ்டே வந்து இந்த 42 எடுத்து எழுதணும். 42 மைனஸ் 28 28 எப்படி வந்துச்சுன்னா இங்க வந்து ஏல இருக்கு 28 இங்க வந்துச்சு. இப்போ 42ல 15 எப்படி போயிடுச்சுன்னா பில இருக்கிறது சில இருக்கிறது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணி 42ல வந்து 28 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் வந்து 14 27. இங்கே 42ல வந்து 15 போயிடுச்சுன்னா 27. நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். 42ல வந்து 41 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 1. இப்போ வந்து நம்ம 2 × 2 எங்கேருந்து வந்துச்சு டிவைடட் பை 2 × 3 × 7 7 இங்கே இருக்கா. அடுத்தது வந்து 2 × 3 × 3 × 1 ப்ளஸ் வந்து என்ன பண்ணுது இங்கே 2 × 3 2 × 3 × 7 × 3 126. 100 எங்கே இருக்குன்னா அந்த மூளை விட்டத்தோடைய 100 இன்னொரு 100 B ஓடைய 100 C ஓடையது 120. இப்போ டிவைடட் பை 2. இப்போ 100 + 100 + 120 டிவைடட் பை எவ்வளோ 100 100 ப்ளஸ் டிவைட் 100 100 கூட்டிக்கோ 100 ப்ளஸ் 120 அப்போ 320. அப்போ ஆன்சரு 320. அதை வந்து டிவைடட் பை 2. அதை வந்து என்ன பண்ணணும் நீ சொல்லு. ஹாய் ஹலோ டியர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லில்லி ஃப்ளவர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மார்னிங்கே ஒரு பிளஸ்டான வீடியோ சொல்லலாம். ஏன்னா நேச்சுரலோடு உங்களுக்கு ஒரு ஆரம்பிக்கும் இந்த வீடியோ. எள்ளுக்கொல்லைக்கு போனோமா அப்படியே வந்து சரி வீடியோ எடுத்துகிட்டு அவரைக்காவும் பறிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுத்தேன். செடி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துருக்கு. வெயில் செம்ம வெயில் அடிக்குதுங்க. இந்த வெயில்லையும் மனம் தளராமல் விவசாயம் பண்ணுற விவசாயிகளுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். நம்ம சப்போர்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம சப்போர்ட் வந்து ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் மூலயமா தெரியப்படுத்தலாம்னா தாராளமாக நீங்கள் தெரியப்படுத்தலாம். இந்த வெயிலில் வந்து காய் பறிக்கிறது ரொம்பவே கஷ்டங்க. நம்மளால் வீட்டிலே சும்மா இருக்க முடியல. ஆனால் இந்த வெயிலில் போய் காய் பறிச்சிட்டு வரத்துக்குள்ளே நமக்கு போதும் போதும்னு ஆகும். ஏன்னா வச்சுக்கோங்களேன், இந்த அவரைக்காய் செடி வந்து நம்மன்னு அரிக்கும். அதுக்குள்ளே போய் பூந்து அவரைக்காவை பறிச்சிட்டு வரத்துக்குள்ளே போதும் போதும்னு ஆகும். இந்த அவரைக்காயெல்லாம் பார்த்திங்கன்னா தரையோட தரையாக படர்ந்துருக்கு. என்ன தான் நம்ம அவரைக்காய் பறிச்சிட்டு வந்து நம்ம மார்க்கெட்டில் போட்டாலும் அந்த மார்க்கெட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா கிலோ வந்து 7 ரூபா 3 ரூபா இந்த மாதிரி தான் எடுத்துப்பாங்க. ஏன்னா இப்போ அவரைக்காவே கிடைக்கல, இருந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரேட்டுக்கு தான் எடுத்துப்பாங்க. நம்ம பறித்து கொண்டு கொடுக்கறதால விவசாயிகளுக்கு எப்பயுமே லாபம் வராதுங்க. அதை வாங்கி ஒருத்தவங்க மதிப்பு கூட்டி விற்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும்தான் லாபம் வரும். விளைய வைக்கிறவங்களுக்கும் வாங்குறவங்களுக்கும் நஷ்டம்தான் வரும். அதுக்கு இடையில இருக்காங்க பாருங்கள், அவங்க தான் வந்து அதை விற்று காசு பார்ப்பாங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு விவசாயம் காப்போம், விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். இந்த அவரைக்காயை பறிச்சிட்டு வரத்துக்குள்ளே ரொம்பவே டயர்டாகிட்டேன். ஏன்னா கை வந்து அப்படி அரிக்கும் அந்த கொடிக்குள்ளே போய் காய் பறிச்சிட்டு வந்தால். அது மட்டும் இல்லாமல் அந்த கொடி இருக்கு இல்லையா, அந்த கொடியில் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கொடி எல்லாமே வந்து தரையில் தான் படர்ந்துருக்கு. அந்த தரையிலேருந்து அந்த கொடியை எடுத்து பறிக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும் போதும்னு ஆகுது. ஆக்சுவலாக இப்போ அவரைக்காய் சீசனே கிடையாது. எப்படி அவரைக்காய் காய்க்குதுன்னு எனக்கே தெரியல. நாங்கள் என்ன நினச்சோம், சரி காய்ச்சி முடிஞ்சிருச்சு, இதை வந்து செடி பந்தல் எடுத்துகிட்டு வேறு ஏதாவது காய் போடலாம் அப்படின்னு தான் நினச்சோம். ஆனால் பூ நிறையா வச்சுருந்தது. அப்போ அப்பா கிட்ட சொன்னேன், இருங்கப்பா நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம், பூ வந்து நிறையா வச்சுருக்கு, அதனால் நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓட்டலாம் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரியே அப்பாவும் என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காய் நிறையாவே வைக்க ஆரம்பிச்சிச்சு. என்னால் அதுக்கு மேலே வெயில் தாங்கலைங்க. அதான் போடுடா முக்காடு அப்படின்னு சொல்லிட்டு முக்காடு போட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெயில் வந்து எப்படி அடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், வித்தியாசமாக அடிக்குதுங்க. நம்ம விறகடுப்புக்கிட்டலாம் நின்று சமைச்சா எப்படி இருக்கும், அந்த விறகடுப்புக்கிட்ட நின்று சமைச்சா எப்படி சுல்லுன்னு அந்த மாதிரி சுடுதுங்க. ஸ்கின்னெல்லாம் ரொம்ப டேர்ன் ஆகிடும் போல். சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணாமல் போனால் நமக்கு அருவண்டாக தான் வரும். ஆனால் நான் இப்போ எதுவும் சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணல. உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல பிராண்டாக இருந்தால் சொல்லுங்கள். ஓகே டியர்ஸ், நான் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கொஞ்சமாக பறிச்சிட்டு வந்து போட்டுட்டு இருந்தேன் பையில். சரி அவ்வளோ தூரம்டா பையில் போட்டுக்கிட்டே இருக்கிறது, நடந்து காலை வலிக்குதுமேட்டு அங்கே வந்து டப்பாவை தூக்கிட்டு போயிட்டாங்க. அதுக்குள்ளே எப்படியோ ஒரு வழியாக பூந்து நுழைஞ்சு என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி ஒரு 6 கிலோ அளவுக்கு அவரைக்காய் பறிச்சிட்டு வந்தேன். அதுக்கு மேலே என்னால் அங்கே பறிக்க முடியலைங்க. ஆள் கூப்பிட்டாலும் இதுக்கெலாம் வரமாட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் தானே இருக்குது, அதனால் நம்மளே பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பறிச்சிட்டேன். அப்பா சொல்லிட்டாங்க, என்னாலலாம் அது என்னுடைய ஹைட்டுக்கு
அது எங்கே இருக்கணும் தெரியாது, ப்ளஸ் என்னால் பறிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அம்மா எப்பயுமே பறிக்க மாட்டாங்க. சரி நான் தான் சிக்கினேன். அதனால் அதுக்குள்ளே பூந்து போய் வந்து பறித்து ஒரு வழியாக எப்படியோ ஒரு 6 கிலோ காய் பறிச்சிட்டு வந்தேன். அப்போ 6 கிலோ காய் பறிச்சிட்டு வந்து எவ்வளோக்குங்க போட்டாங்க, 1 கிலோ 7 ரூபாய்க்கு தான் எடுத்துக்கிட்டாங்க. அது ரொம்பவே எனக்கு மனசு கஷ்டமாக இருந்தது. சரி என்ன பண்ணுறது, அப்புறம் பறிச்சிட்டு அந்த காயை நம்ம என்ன வத்தலாக போட்டு சாப்பிட முடியும், அதனால தான் சரின்ட்டு கொண்டு கொடுத்துட்டோம். ஒரு ஒரு காயும் தேடி தேடி தான் பறித்தோம். விவசாயம் பண்ணுறது அவ்வளோ ஒரு எளிதான காரியம் இல்லை. விதையை நட்டால் அந்த விதையை முளைச்சி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க விதையை நட்டால் விதை முளைச்சி வந்துடுது, அதை கொண்டு நீங்கள் கடையில் கொடுத்தீங்கன்னா காசாக்க போகிறீங்க அப்படின்னு பார்க்குறவங்க சொல்லலாம். ஆனால் அதுக்குள்ளே எவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இங்கேருந்து விதையை போட்டுட்டு அதுக்கு தண்ணி, அதை ஆடு மாடு சாப்பிடாம பாதுகாத்து அதை பறிச்சிட்டு வந்து மார்க்கெட்டில் போட்டு அந்த மார்க்கெட்டுக்கு தேவையான விலையும் கிடைக்காம ரொம்பவே கஷ்டங்க. ஓகே டியர்ஸ், டியூஸ்டே பார்த்திங்கன்னா நான் முருகப்பெருமானுக்கு வந்து பாலாபிஷேகம் பண்ணுவேன். ஏன்னா வேல் வச்சு வீட்டில் வழிபடுறதால வாரத்தில் ஒரு நாளாவது வேலுக்கு பூஜை பண்ணுறது மிகவும் அவசியம். நான் வந்து செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேலுக்கு பூஜை பண்ணுவேன். ஃபஸ்ட்டு பாலாபிஷேகம், அப்புறம் நம்மளால் முடிஞ்சது சந்தனம் திருநீர் எதாலையாவது அபிஷேகம் பண்ணிவிட்டு பூஜை புனஸ்காரங்கள்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். யாருக்கெல்லாம் வந்து முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த செடி, இந்த செடி பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி எடுத்தது. இப்போ இருக்கிற எள்ளு செடி விட அப்போ இருக்கிற எள்ளு செடி கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கும்ல பாருங்களேன். அப்போது வந்து தண்ணி பாய்ச்சறதுக்காக கொல்லைக்கு போயிருந்தேன். ஆக்சுவலாக அப்பா தான் தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தாங்க, நான் சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன். அந்த டைமில் அப்பா சாப்பிட்டுட்டு இருந்தாங்களா, சரி நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஏன்னு வச்சுக்கோங்களேன் தண்ணி வந்து, அப்புறம் புடலங்காய் கொல்லையை போய் பார்த்துட்டு புடலங்காய் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்பா கிட்ட புடலங்காயோடைய அப்டேட் எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு கொடிலாம் வந்து பந்தலில் ஏறிடுச்சா அப்படின்னு பார்த்துட்டு வந்தேன். ஏதோ ஒரு சில கொடிலாம் வந்து பந்தலில் ஏறி இருக்குங்க, பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. நான் இன்னொரு வீடியோ எடுத்திருக்கேன், இப்போ கரண்ட் வீடியோ, அதை நான் வந்து ஒரு நாளைக்கு நாளான்னைக்கு போஸ்ட் பண்ணுறேன். அந்த வீடியோவை பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது புடலங்காய். அந்த புடலங்காவை பார்க்கும் பொழுதே வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது எனக்கு. ஏன்னா நான் ரொம்ப நாள் கழித்து எங்கள் ஊர் சைடு, அதாவது இந்த ஊர் சைட்லலாம் புடலங்காய் போட மாட்டாங்க. பண்ருட்டி அந்த மாதிரி சைடு தான் போடுவாங்க. கடலூர் சைடு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பார்க்குறோம். நான் பார்க்குறேன், எங்கள் கொல்லையில் நான் பார்க்குறேன்னு சொல்லலாம், வேறெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஓகே டியர்ஸ், நம்ம வந்து அப்புறம் எள்ளுக்கு தண்ணி பாய்ஞ்சிட்டு இருந்தது. இந்த தண்ணியை மாற்றி மாற்றி குடிக்கிறதாலங்க இப்போ கோல்டு அதிகமாகுது. இங்கேருந்து அங்கே போகிறது, அங்கேருந்து இங்கே வர்றது, இந்த தண்ணியெல்லாம் மாற்றி மாற்றி குடிச்சிட்டு இப்படியே நான் சுற்றிட்டு இருக்கிறதால எனக்கு கோல்டு போகவே மாட்டேங்குது. அவ்வளோ அழகாக ப்யூர் நேச்சுரலான ஒரு கொல்லைன்னு சொல்லலாம். மார்னிங்கே உங்களுக்கு ஐ ஃபீஸ்ட்டாக அமையும். ஓகே டியர்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லில்லி ஃப்ளவருக்கு ஏன் கேப்லேயே சொல்கிறேன்னா, யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க, வியூஸும் வரமாட்டேங்குது. லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பார்ப்பீங்களா என்னன்னு தெரியல, அதான் பார்க்குறவங்க கிட்ட அப்போவே சொல்லிடலாமேட்டு தான் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லில்லி ஃப்ளவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டையும் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். விவசாயம் பிடிச்சிருந்தாலும் விவசாயிகளை பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. நாங்கள் வந்து ஊரில் இருக்கும்போதெல்லாம் என்ன பண்ணுவோன்னா, இப்போ ஒரு மார்னிங் வந்து கொல்லைக்கு வருவோம். அப்போ வந்து ஒரு 10-11 மணி வரைக்கும் கொல்லையிலே இருப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பி வீட்டுக்கு போயிடுவோம், ஏன்னா வெயில் அதிகமாக இருக்கும் இல்லையா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய்ட்டு சாயங்காலம் தான் வந்து தண்ணிலாம் பாய்ச்சுவோம். இப்போ என்னன்னா கரண்ட்டு சரியாக கிடைக்க மாட்டேங்குது, தண்ணி பாயறதுக்கு ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா என்ன பண்ணுறாங்கன்னா, எப்பப்போலாம் டைம் கிடைக்குதோ அப்பப்போலாம் வந்து மோட்டரை ஸ்டார்ட் பண்ணி விட்டுறாங்க. அதனால வந்து ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது, சொல்லிக்க முடியாத வெயில்னு சொல்லலாம். உங்களுக்குலாம் எப்படி இருக்குது, உங்கள் ஊர்லலாம் வெயில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சுக்கோங்க. ஏன்னா வெயில் வந்து தாங்கவே முடியலைங்க. இந்த கொல்லைக்கு தண்ணி பாயறதுக்கு கரெக்டாக ஒரு 2 or 3 டேஸ் எடுத்துக்கும். அவ்வளோ நாளுக்கு அப்புறம் தான் தண்ணி பாயும். இந்த வீடு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சின்ன வீடு இருக்கும். இது வந்து பக்கத்து கொல்லைக்காரவங்க வீடு. அவங்க வந்து இங்கேயே ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஒரு தாத்தா அண்ட் ஒரு பாட்டி இங்கே ஸ்டே பண்ணி கொல்லையில எல்லாம் பார்த்துட்ருப்பாங்க. இங்கே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பலாக்கன்று இருக்குது. என்னதான் இருந்தாலும் அவங்க நேச்சுரலாக ஒண்டி வாழறது ரொம்பவே ஒரு பெரிய விஷயந்தான். ஏன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய விஷயம் இல்லை, ரொம்ப ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல்னு சொல்லலாம். அவங்களுடைய சுவாசிக்கிற காற்றுலேருந்து அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டுலேருந்து எல்லாமே ப்யூர் ஆர்கானிக் அப்படின்னு சொல்லலாம். எந்தவித கலப்படமும் இல்லாத
பியூராக, அதாவது இப்போ காய்னா நம்ம மார்க்கெட்டில் பறிச்சுட்டு வந்து அதை வந்து என்னென்னவோ பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம கைக்கு வருது. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. அவங்க நேச்சுரலாக வந்து செடியிலேருந்து பறித்து அப்படியே அவங்க வச்சுக்கலாம். கத்திரிக்காய் பறிச்சிட்ருக்காங்க. கத்திரிக்காய், வெங்காயம் இதெல்லாம் பறிச்சிட்ருக்காங்க அவங்க. பக்கத்தில் வந்து மோட்ரு ஓடிட்டு இருந்தது. கத்திரிக்காய் அப்பா அவரைக்காய் சொல்லவே தேவையில்ல. இவங்க கத்திரிக்காய் வேலை பறிக்கிறாங்க. பறித்து கையெல்லாம் அரிக்க போகுது அவங்களுக்கு. அது என்ன பண்ணுறது, அப்போ செஞ்சு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்காங்க. தண்ணி பாஞ்சிட்ருக்கு. கத்திரிக்காய் பறிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் நான் கேட்டுட்டு இருந்தேன். கத்திரிக்காய், வெங்காயம் இதெல்லாமே பறிக்கிறாங்க. எல்லாமே தோட்டத்தில் வச்சுருக்காங்க. கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி, மிளகாய்னு எல்லாமே வச்சுருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து பார்த்திங்கன்னா வாய்க்காலில், இங்கே தண்ணி வந்து வாய்க்காலுக்கு வந்து வேறு ஒரு காட்டுக்கு போகுது. அதனால் இங்கே கொஞ்சம் லீக் ஆகும். அந்த தண்ணி தான் இங்கே போயிட்டுருக்கு. கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், அப்புறம் அவ்வளோதான். வேறு எதுவும் இப்போ இந்த தோட்டத்தில் இல்லை. முருங்கைக்காய் வந்து செடியாகவே இருக்குது. அதனால் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க வந்து வெங்காயம் பிடுங்கிட்டுருக்காங்க. ப்ளஸ் வந்து கத்திரிக்காயும் பார்த்து பறிச்சிட்ருக்காங்க. இப்போ இந்த கத்திரிக்காய் வந்து கிலோ 8 ரூபாய்க்கு போதான். உங்கள் ஊர்லலாம் கத்திரிக்காய் எவ்வளோ ரேட் போகுது, அவரைக்காய் எவ்வளோ ரேட் போகுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கத்திரிக்காயை தேடி பறிச்சிட்ருக்காங்க. ஏன்னா கத்திரிக்காயை விட்டுட்டோன்னா கத்திரிக்காய் வந்து மொத்த காய் வந்து பழுத்து போயிடும். அதனால் கத்திரிக்காயை தேடி பறிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து என்னென்ன காய்கள் இருக்கோ அதெல்லாம் வீட்டுக்கு தேவையான காய்கள் பறிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க அந்த கொல்லையிலேருந்து வந்துடுவாங்க. வெயில் அதிகமாக இருக்கு இல்லையா? நான் வந்து வெங்காயப்பூ பார்த்துருக்கீங்களா? இதுதான் வெங்காயத்தோடைய பூ. நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு சொல்கிறதுக்காகவே இந்த வீடியோ எடுத்தேன். வெங்காயப்பூவில் கூட அந்த வெங்காய வாசனை அடிக்குதுங்க. அப்புறம் என்ன வெங்காயப்பூவில் மாங்காய் வாசனை அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. அதாவது நான் கையில் ஸ்மெல் பண்ணி பார்த்தேன். அதனால் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணேன். உங்களுக்கு தெரியாதவங்க எத்தனை பேர் இருப்பீங்க? வெங்காயப்பூ இதான், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. உடனே எனக்கெலாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணாதீங்க. தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து மார்க்கெட்டில் வந்து வெங்காயத்தாள் அவைலபிளாக இருக்கும். அவங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வெங்காயத்தாளை வாங்கிட்டு வந்து சமைப்பாங்க. நான் அவங்களுக்காக சொல்ல வரல, வெங்காயம் பற்றி தெரியாதவங்களுக்காக இந்த சொல்ல வந்திருக்கேன். இந்த கத்திரிப்பூ பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. அப்போல்லாம் சாரீ எடுக்க போகும்போது கத்திரிப்பூ கலர், மாந்துளி கலர் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்கிறது, ரெக்ஸோனா சோப் கலர், எங்கள் அம்மா சொல்கிறதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் அப்படிலாம் எப்படி பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஷேர் பண்ணுங்கள். பார்க்குறதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாகவே க்ரீனரியாக தான் இருக்கும். கத்திரிக்காய் தோட்டம், முருங்கைக்காய் தோட்டம், வெங்காயம், என்னங்க இல்லை, என்ன தேவையானதோ அது அனைத்தும் இருக்கும். அதில் வெங்காயம் ஒரே ஒரு சின்ன குட்டி வெங்காயம், பேபி வெங்காயம் இருந்துச்சு. சரி உங்களுக்கு காட்டலாமேன்னு சொல்லிட்டு அதை பிடுங்கினேன். ஏன்னா அது அவங்க எல்லாமே பிடுங்கிட்டாங்க. நான் லாஸ்ட்டாக ஒன்று இருந்தது தான் பிடுங்கினேன். வேஸ்ட்டும் பண்ணலை. ஒரு ஆராய்ச்சிக்காக மட்டும் அதை கையில் எடுத்தேன். இந்த கத்திரிக்காயெல்லாம் இன்னும் பூ பூக்க ஆரம்பிக்கல. பூ பூத்து காய் காய்ச்சி அதுக்கப்புறம் தான் காய் வைக்கும். இங்கேயே ஒரு மோட்ரு இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே அவங்க ஜாமான் வளர்க்குறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கே ஒரு தொட்டி இருந்துச்சு. ஓகே டியர்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. நீங்கள் இது வரைக்கும் லில்லி ஃப்ளவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் ஸ்டில் பாய் ஃப்ரம் பிரதீபா. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நீங்கள் வந்து நிறைய பேர் வீடியோஸை பார்க்கவும் மாட்டீங்க, ஸ்கிப் பண்ணிடுறீங்க வீடியோஸை. நிறைய வீடியோஸ் வந்து ஒரு 100, 98, 97 இந்த மாதிரி தான் வியூஸ் போகுது. நான் என்னங்க வீடியோஸ் போடுறேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. அதாவது புடலங்காய் செடி பார்க்காதவங்க நீங்கள் பார்த்துக்கலாம், கத்திரிக்காய் செடி பார்க்காதவங்க நீங்கள் பார்த்துக்கலாம், வெங்காய செடி பார்க்காதவங்க நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையானது ப்ளஸ் வந்து கத்திரிக்காய், வெங்காயம் இந்த மாதிரி விவசாய பயிர் சம்மந்தமாக தானே வீடியோ போடுறேன். அதனால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாமே.
பார்க்கறதுக்கும் உங்களுக்கு ஐஃபிஸ்டாக இருக்கும், நேச்சுரலாகவும் இருக்கும். என்னென்ன வீடியோஸும் பார்க்குறீங்க, விவசாய வீடியோ பார்த்து விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டிங்களா? ஏன் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் அவங்க என்ன வந்து குறைஞ்சி போயிடுவாங்களா அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் இந்த வீடியோ பார்த்தேன். கண்டிப்பாக நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோஸை வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் அண்ட் கமெண்ட் பண்ணால் தான் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். கனகாமரம் பூ எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க. நான் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் நிறைய தினமும் கனகாமரம் பூ வச்சுட்டு போவேன். அந்த ஞாபகம் வந்ததால் நான் அந்த கனகாமரம் பூவை எடுத்து இப்பயும் தினமும் வச்சுப்பேன். அது வேறு விஷயம். இப்போ நமக்குன்னு ஒரு பாப்பா இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வச்சது போக ஏதாவது கொடுத்தாங்கன்னா இந்த குட்டியோண்ட கூந்தலில் சூடிக்கொள்ளலாம். ஏன்னா எனக்கும் இன்னும் 60 அடி கூந்தல் கிடையாது, அதனால சொல்ல வரேன். இருந்தாலும் பிடிக்கும். ஸ்கூல் படிக்கும் பொழுதுலாம் நான் டெய்லியும் கனகாமரம் பூ வச்சுப்பேன். என்னுடைய பாட்னி சார் சொல்வார், எப்போ நீ வீட்டுக்கு போகிறதே நைட்டு தான் போகிற, எப்போ அந்த பூவை பறித்து கட்டி தலையில் வச்சுட்டு வருவேன் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவார். அந்த அளவுக்கு டெய்லி எங்கள் பாட்டி இருப்பாங்க, அவங்க வந்து தினமும் அந்த பூவை பறித்து கட்டி வச்சுடுவாங்க. நான் நைட்டு வீட்டுக்கு போனால் பூவெல்லாம் பறித்து கட்டி வச்சுருப்பாங்க. நான் காலையில் ஸ்கூல் வரும்போது எடுத்து அந்த பூவை கூந்தலில் சூடிக்கொள்வேன். ஏன்னா அப்போ வந்து பாட்டி தாத்தா இவங்கெல்லாம் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணி நமக்கு கட்டி வச்சுருந்தாங்க. இப்போவும் இருக்காங்க வர்ஷினிக்கும், அதே மாதிரி அவங்க தான் கேர் பண்ணி பார்த்துப்பாங்க அவங்க பேத்திகளை. அதனால் இந்த வீடியோவை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட 3 வாட்டி நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் எத்தனை பேர் இந்த வீடியோவில் எத்தனை சப்ஸ்கிரைபர் வருதுன்னு நான் குறிப்பிட்டு எண்ணி உங்களுக்கு நான் அடுத்த நெக்ஸ்ட் வீடியோ வரப்போகிற வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் எத்தனை லைக் ப்ளஸ் எத்தனை சப்ஸ்கிரைப் எத்தனை ஷேர் எத்தனை கமெண்ட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். அது ஸ்டில் பாய் ஃப்ரம் பிரதீபா. தேங்க்ஸ் டு ஆல். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். என்னடா பாய் சொன்ன பிறகு திரும்ப வராளேன்னு நினைக்காதீங்க. இது வந்து அடுக்கு மல்லிங்க. இந்த அடுக்குமல்லி செடி வந்து இந்த அடுக்குமல்லி செடி வந்து அம்மா வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் ஏதாவது ஒரு செடியை பார்த்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்துடுவாங்க. அதனால நாங்கள் அப்படி ஒரு மஞ்சள் நீராட்டு விழா ஃபங்க்ஷனுக்கு போனோம். மே மந்த்லாம் நினைக்கிறேன். மே மந்த் பார்த்திங்களா, போன வருஷம் நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம். அந்த ஃபங்க்ஷன்லேருந்து உடச்சி எடுத்துகிட்டு வந்த மல்லிகைப்பூ செடி தான் இந்த அடுக்குமல்லி செடி. இப்போலாம் அடுக்குமல்லி செடி ரொம்ப ரேராக தான் இருக்குது. அதனால இந்த செடியை வந்து நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்தோம். அந்த இதுவும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். இந்த பூவெல்லாம் யாருக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த செம்பருத்தி பூ தெரியும். அப்புறம் டிசம்பர் பூங்க. இந்த டிசம்பர் பூ இப்போ சீசனே கிடையாது. இப்போ எல்லாமே வந்து சீசன் கழிச்சு தானே வந்து